வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி ஒரு நாளிதழில் வந்த ஒரு கட்டுரை, கொஞ்சம் கவனம் ஈர்க்கக்கூடிய கட்டுரை. அதை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பில்லிங் மிஷின், ஹாலோகிராம், ரெண்ட், இதில் டாஸ்மார்க்கில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் 2023, அதாவது செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கும்போது, சிறையில் இருக்கும்போது 12/1/2023 அன்னைக்கு இவர்கள் மிஷினை வாங்குறதுக்கு டெண்டர் கோர்றாங்க. இப்போ நம்ம டாஸ்மார்க் போனவங்களுக்கு தெரியும், இல்லை வெளியில் அந்த மிஷின் ஒன்று வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. QR கோடை ஸ்கேன் பண்ணி அதில் தான் பணம் வாங்குவாங்க. அப்படின்னா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது தடுக்கப்படும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அது கொண்டு வந்தாங்க. அது இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்குது? சரி, எல்லோரும் நினைக்கிற மாதிரி இந்த ரெண்ட்டு, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க 4829 சில்லறை கடைகளும் 238 எலைட் கடைகளும் இருக்குது. இந்த எலைட்டு கடைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே 2 பேர்கிட்ட தான் அந்த அந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நேரடியாக மால்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்தால் விலை குறைஞ்சிருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனியார்ட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 2019 அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில் டெண்டர், அதாவது நம்ம மாலுக்கு இடத்த 1385 சதுர அடி அப்படிங்கிற பேரில் அவங்க 3 லட்ச ரூபா வாடகை கட்டிகிட்டு இருக்காங்க டாஸ்மார்க். அது அதிமுக ஆட்சியில் போடப்பட்டது. நேரடியாக அந்த ஓனர்கிட்ட பேசியிருந்தால் 1.5 லட்ச ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கும். அப்போ மாதம் 1.5 லட்ச ரூபா இன்றைக்கி இருக்கக்கூடிய 13 இடம், சென்னையில் இருக்கக்கூடிய 13 இடத்துல எலைட் அதுக்காக கொடுக்கப்படுகிறது. அப்போ அரசாங்கத்தினுடைய பணம், வருவாய் கிடைக்கக்கூடிய பணம் எவ்வளோ வீணாகுது? எல்லோரும் கேட்குற மாதிரி 2019 அதிமுக ஆட்சி தானேங்க, அவங்க தானே ஏமாத்துனாங்கன்னு சொன்னால் ரைட்டு. திமுக ஆட்சி ஏன் அதை தொடர்றாங்க? அதை கட் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று போட வேண்டியதானே? அப்போ டாஸ்மார்க்கில் இருக்க வருமானம் அப்படிங்கிறது எந்தெந்த விதத்தில் விரயமாகுது அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய ஒரு பெரிய கட்டுரை. இன்னும் குறிப்பாக சொன்னால் செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவரா, ஏற்கனவே இருந்த முத்துசாமி இதை தப்பு பண்ணாராங்கிறத தாண்டி உண்மையான நிலவரம் மக்களுக்கு தெரியணுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்சி இவங்க குறை சொல்கிறது, இவங்க அந்த ஆட்சியை குறை சொல்கிறதுனா, செந்தில் பாலாஜியை பற்றி நம்மளே உயர்வாக தான் பேசியிருக்கோம். ஏன்னா அவரை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணியிருக்க மாதிரி தாங்க பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் பண்ணியிருக்காரா? பிஜேபியில் யாரும் பண்ணலையா? இவராது பரவாயில்ல, பிஜேபியில் அவ்வளோ மோசமானவங்க இருக்காங்க, அவங்க மேலே ஏன் கை வைக்கணும்னு கேட்டாங்கன்னு நம்ம தான் சொன்னோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 10 ரூபா பிரச்சனை மீண்டும் தலை தூக்குதா? இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாமல் எப்படி தவறுகள் பண்ணுறாங்க? இதையும் தாண்டி இந்த QR கோடு, அந்த ஸ்டிக்கர் இருக்குது இல்லைங்க, அது பேர் பாலிஸ்டர் பேஸ்டு ஹாலோகிராம்னு பேர். அந்த பாலிஸ்டர் பேஸ்டு ஹாலோகிராம் அப்படிங்கிறத இங்கே நமக்கு தமிழக அரசுக்கு ஒரு தனியார் நிறுவனம் அடித்து கொடுக்குறாங்க. அந்த அடித்து கொடுக்கறது மது ஆலைகளுக்கு அனுப்பப்பட்டு அவங்க அந்த ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுலேயும் பல முறைகேடு. அப்போ வெளிச்சந்தையில் கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு வருமானம் நடக்குது, 4,000 கோடிக்கு வருமானம் நடக்குது. இன்னும் குறிப்பாக சொன்னால் PTR பழனிவேல்ராஜன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார், நேரடியாக டாஸ்மார்க்கில் விற்கப்படக்கூடிய மதுபானத்தை விட வெளிச்சந்தையில் நிறையா விற்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறது கவனம் ஈர்க்கக்கூடிய விஷயமாகுது. இப்படி உள்ளடக்கிய ஒரு கட்டுரை. என்ன சொல்கிறாங்க? குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பில்லிங் மிஷின் எதற்காக கொண்டு வரப்படுதுன்னா டாஸ்மார்க்கில் முறைகேடுகளை தடுப்பதற்கு. என்ன பண்ணுறாங்க? அதுக்காக இந்த பில்லிங் மிஷினுக்கு ஒரு டெண்டர் போடுறாங்க. 294.39 கோடிக்கு அந்த டெண்டர். அந்த டெண்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எடுத்தது ஒன்றிய அரசு நிறுவனம். ஒன்றிய அரசு நிறுவனம் எடுத்தால் எப்படிங்க தப்பு நடக்கும்? இயற்கையிலே கேட்பாங்கள்ல, நடத்ததே ஒன்றிய அரசு தானுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம ஒன்றிய அரசு சொல்லிகிட்டு இருக்கோம்ல. ரயில்டெல் கார்ப்பரேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அவங்க தான் அதை டெண்டர் எடுக்கிறாங்க அந்த மிஷினை தயார் பண்ணுறதுல. ஆனால் உண்மையிலேயே அவங்க எடுத்ததாக நினச்சோம். ஆனால் எடுத்தது இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 சிஸ்டர் அமைப்புனா ஒன்றிய அமைச்சகத்துக்கு இவங்க, அதாவது தமிழக அரசு அந்த சிஸ்டர் அமைப்பு இருக்காங்கள்ல, அவங்ககிட்ட தான் வாங்கும். ஒரு எப்படி சொல்கிறது, தனியார் அமைப்பு. அப்போ வெளியில் பார்க்கக்கூடிய நேரத்தில் பார்த்தா நம்ம கவர்மெண்ட்டு தான் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் பண்ணுறது ஒரு தனியார். சரி, ரைட். என்ன பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின்னா ஒரு ஸ்கேனர் மாதிரி ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு மிஷின், 2யும் ஸ்கேன் எடுப்போம், நம்ம பார்த்துருக்கோம். இந்த விஷயத்துக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு மிஷின் 1,20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் உண்மையான, அதாவது இவங்க வாங்கக்கூடிய ரேட் அப்படி பார்த்தீங்கன்னா 2.50 லட்சம். ஆனால் உண்மையான ரேட்டு வெளி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1.20 லட்சம். அப்போ 2 மடங்கு அதிகமாக கொடுத்து இத்தனை மிஷின்களை வாங்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ 150 கோடி அரசாங்கத்துக்கு இழப்பு.
இது 150 கோடி இழப்பு மட்டும் இல்லைங்க. இன்னும் தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினது 4G, எல்லாம் 5G வந்துருச்சு. அந்த மிஷினே ஒர்க் ஆகலை. இன்னொன்று உங்களுக்கு தவறுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கரூர் பாலம்மாள்புரம் கடையில் வந்து பில்லு கொடுக்கலன்னு சொல்லி ஒரு பெரிய தகராறு நடந்து பெரிய வீடியோ வைரல் ஆச்சு. சரி, இந்த பில்லு ஏன் போட மாட்டுறாங்க? இதில் மேற்பார்வையாளர்கள், உள்ள இருக்க விற்பனையாளர்கள் சில பேர் தான், எல்லாத்தையும் நம்ம சொல்ல. இது எல்லாமே சேர்ந்து கூட்டாக ஒரு சிண்டிகேட் மாதிரி அமைச்சிட்டு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது. ஏன்? அதான் மிஷின் ஒர்க் ஆக மாட்டேது. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அந்த ஆலோகிராம் இருக்குல்ல, அதை வந்து ஸ்கேன் பண்ணிடுறாங்க. ஸ்கேன் பண்ணி ஒட்டு மொத்தமாக ஸ்கேன் பண்ணி, ஏன்னா கவர்மெண்ட்டு கணக்கு கொடுக்கும் ஒட்டு மொத்தமாக ஸ்கேன் பண்ண வேண்டியது. ஆனால் வாடிக்கையாளர் வரும்போது அவங்கள்ட்ட 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்குறது, பில்லே கொடுக்கறதில்ல. இன்னும் குறிப்பாக டாஸ்மார்க்கில் வந்து இந்த மாதிரி பில் போடாமல் நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா கடுமையான குற்றம், சஸ்பெண்ட் பண்ணிடுவோன்னு போட்ட உத்தரவு ஒரு வாய்மொழி உத்தரவால் அது நிறுத்தப்பட்டது. எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுவும் அதுக்கப்புறம் நடவடிக்கையே இல்லை. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஹலோகிராம் அதில் ஒரு மிகப்பெரிய முறைகேடு என்ன? இப்போ இந்த ஹலோகிராம் அப்படிங்கிறத யார் தயாரிக்கிறா அப்படின்னா அது ஒரு தனியார் அமைப்பு. அவங்க எப்படி தயாரிப்பாங்க? மதுபான ஆலைகளுக்கு 1 லட்சம் மது நமக்கு வேணும், அந்த பாட்டில் வேணும்னா 1,05,000 அனுப்புவோம். ஏன்னா வந்து 5 வந்து அந்த ஹலோகிராமில் சிலது டேமேஜ் வந்துருங்கிறதுனால அதிகமாக அனுப்புவோம். இப்படி மது ஆலைகளுக்கு மொத்தமாக நம்ம அனுப்புகிறோம்ல, அந்த ஹலோகிராமை அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு மது பாட்டிலில் ஒட்டி வெளியில் விற்கிறாங்க. அப்படி ஒரு கணக்கு காட்டுறாங்க. இதன் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய லாபம் தடுக்கப்படுகிறது. 45,000 கோடி லாபத்தில் இயங்கக்கூடிய டாஸ்மார்க் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்க சொல்கிற கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,200 கோடி, அதாவது கம்மி பண்ணியிருக்காங்க. இதில் அது 1,200 கோடி ரூபாய் கம்மியாக கணக்காட்டுறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடைக்கு வந்து பிரிண்டிங்களுக்கான பேப்பர், நெட்வொர்க்கான கட்டடத்தொகை எதுவுமே முறையாக கொடுப்பதில்லை. விற்பனையாளர்களும் அதை காரணமாக வைத்து பில் போடுவதை தவிர்க்கிறார்கள். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒழுங்கான இது வந்து நிர்வாகத்திலிருந்து கொடுக்கல. அதையும் தாண்டி ஏற்கனவே இன்னும் இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த 4G 5G பிரச்சனை, அதையும் இன்னொன்று சொல்கிறாங்க. அந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு பக்கம். இந்த ஹலோகிராம் அப்படிங்கிறத பயன்படுத்தி இன்னும் 2-3 விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மது உற்பத்தி ஆலைகள் அந்த அந்த ஆல்மார்க் அந்த முத்திரை இருக்குல்ல, அதை பயன்படுத்தி வெளியில் விற்கிறதுனால ஆணையத்துக்கு கணக்கு காட்டுவதில்லை. ஆயத்தீர்வை வரியை கட்டாமலேயே மது வகைகள் உற்பத்தி செய்யப்பட்டு கள்ளச்சந்தையில் விற்பனை ஆகிறது. இப்படியான முறைகேடுகளை கண்காணிக்கத்தான் ஒவ்வொரு ஆலையிலும் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையிலான அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் கண்காணிப்பை மீறி ஆயத்தீர்வை ஆணையத்தை தாண்டி மது உற்பத்தியில் வரி ஏய்ப்பும் கள்ளச்சந்தை விற்பனையும் நடக்க வாய்ப்பில்லை. எனவே இந்த முறைகேடுகளுக்கு அவரும் உடன் போகிறார்கள். நம்ம சொன்னதே சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, முன்னாள் நிதியமைச்சர் PTR பழனிவேல்ராஜன் தமிழகத்தில் ஆயத்தீர்வை வலயத்துக்கு வெளியே விற்பனை செய்யப்படும் மதுவின் அளவு 50% இருக்கலாம் என்று குறிப்பிட்டார். டாஸ்மார்க் மது வணிகத்தில் கலால் வரி, மதிப்பு கூட்டு வரி ஆகியவை மூலம் 2022ஆம் ஆண்டில் அதில் மட்டுங்க 36,050 கோடியாக இருந்தது. வரி ஏய்ப்பு தடுக்கப்பட்டிருந்தால் மது வணிகத்தின் மூலமாக 2023 ஆண்டில் 72,000 கோடிக்கு மேல் இருந்திருக்கும். அப்படியே டபுள். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடப்பாண்டில் சுமார் 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடக்கிறது. இவ்வளவு பணம் எங்கு யாருக்கு போகிறது? மது ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் மது பாட்டில்களின் எண்ணிக்கையும் மது பாட்டில்களில் ஒட்டப்படும் அந்த சில்லறை வணிகத்தில் இருக்குல்ல, அதுவும் மது ஆலையில் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க, அதை சில்லறை கடைக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, அதை எவ்வளோ விற்கிறாங்க, இதை கண்காணிக்க ஒரு ஆயத்துறை ஆணையர் இருக்கார். அவர் ஆய்வு செய்தாலே இந்த முறைகேடு வெட்ட வெளிச்சமாகிவிடும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அந்த இடம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலைட், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவான்மியூர், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வேளச்சேரி, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு அவங்க ஒரு பக்கம் கொள்ளடிக்கிறாங்க. அதாவது இப்படி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி டாஸ்மார்க் தள்ளாடுகிறது அப்படின்ட்டு. முதல்ல ஒரு காலத்தில் டாஸ்மார்க் அப்படிங்கிறது, டாஸ்மார்க் முதல்ல போகக்கூடாதுன்னு அது ஒரு பிரச்சனை. டாஸ்மார்க்கில் இந்த அளவுக்கு பணம் புழங்கக்கூடிய நேரத்தில் இப்போ 1000 ரூபா மகளிர் உரிமை தொகையாகட்டும், இல்லை வந்து விடியல் பயணத்தில் நமக்கு ஏற்பட்ட நஷ்டமாகட்டும், இன்னும் நிறையா திட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் பணம் தான். ஏன்னா டாஸ்மார்க்லாம் அவ்வளோ பணம் கொட்டுது. அப்போ பணம் கொட்டக்கூடிய துறையை
மறுபடியும் இந்த மாதிரி இஷ்யூ வருவது திமுக அரசுக்கு நல்லதா? இப்போ இவ்வளோ விஷயங்கள் பட்டியலிடுறாங்க. அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த 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 ஆலோகிராம் சொல்கிறோம்ல, பாலிஸ்டர் பேஸ்ட் ஆலோகிராம், இதை ஞாபகத்துக்கு வரும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா மணல் ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரி தான் மணலை வந்து பில்லே போடாமல் ஜிஎஸ்டி கட்டலன்னு சொல்லி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆள் வந்தாங்க. இப்போ மறுபடியும் சிக்கலாகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தானே. என்னென்னா 2023 இவங்க அந்த பில்டிங் மிஷின் வாங்கும்போது அப்போ இருந்தது முத்துசாமி அவர்கள் தான். அப்போ வந்து இவர் நம்ம செந்தில் பாலாஜி சிறையில் தான் இருந்தார். இப்போ கூட பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி துறையில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறையில் அந்த ஸ்மார்ட் மீட்டர் அதை வந்து அதானிக்கு வந்து நிறுத்திட்டாங்க. நம்ம ஏற்கனவே முதலே சொன்னோம், ஃபஸ்ட்டு நம்ம தான் சொன்னோம், எழுதி பாருங்கள், கண்டிப்பாக ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரை வந்து அதானி கொடுக்க மாட்டாங்க. முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, அதானிங்கிற பேரோட எது வந்தாலும் கட் பண்ணியிருங்கப்பா, அவங்களுக்கு இனிமேல் நமக்கு தொடர்பும் இல்லை. ஆனால் அதானி இன்னும் ஒத்துக்கலை. தமிழக அரசு சொல்லிட்டுச்சான், இனிமேல் அவங்களுக்கு நமக்கு தொடர்பையில் விட்டுருங்க, அந்த பிரச்சனையான எலெக்ஷன் வேறு வருது பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரே நேரத்தில் பில்டிங் மிஷின் மூலமாகவும், ஹாலோகிராமன் மூலமாகவும், ரெண்ட் மூலமாகவும், அது இல்லாமல் கள்ளச்சந்தையில் விற்பதன் மூலமாகவும் இந்த பணம் வருகிறது. இந்த பணம்லாம் யாருக்கு போகிறது அப்படிங்கிற கேள்வி மக்களிடம் கண்டிப்பாக எழும். அதிமுக ஆட்சியை திமுகவும், திமுக ஆட்சியை அதிமுகவும் குறை சொல்லி கொண்டே இருந்தீங்களால் இன்னொருத்தர் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. இதை வந்து நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக சிந்திப்பார்கள். திமுக திராவிட மாடல் தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறவங்க அவங்க எப்பயும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இல்லை எடப்பாடி காலத்தில் சூப்பராக நடந்ததுன்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. மக்கள் காசு கொடுத்து ஏமாந்து கொண்டே இருப்பாங்க. மக்களுக்காக பேசினால் அதையும் கேட்பதற்கு மக்கள் இருக்கிறார்கள். நடுநிலையான மக்கள் நிறைய பேர் இருக்காங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.